ஆமாம், ட்ரெயின் வருது, தயவுசெய்து தண்டவாளத்தில் உட்காரம்படி கேட்டுக்கொள்கிறேன். தம்பி, என் தம்பியை தானே எல்லாருமே, இருட்டுக்குள்ளே நிற்காதியப்பா, இங்கே வாங்க, அண்ணன் ஜோக்கு அடிக்க போகிறேன். ஜோக்குன்றாங்க, இன்னும் வல்லைன்னு நினைக்கிறீங்களே, அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிட்டு வா. என் தம்பியை ஊராங்கிட்டு வாங்கப்போ. பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற, எல்லாமே அண்ணன் தம்பிக்கு தான். அதே தமிழன் என்று சொன்னால் ஒன்று தான், முடிஞ்சு சொல்லி. இங்கே இருக்கக்கூடிய என் அன்பு உறவுகள் எல்லாம், ஆண்ஜிங்குகள் அத்தனை பேரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி வணங்குறேன் உங்களையெல்லாம். உண்மையிலே எத்தனையோ பேருக்கு பசியை போக்கி வாழ்வழி எத்தனை கேப்டன் போனால் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அதே மாதிரி 32 கிராமத்தையும் ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்தார். பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகள் இங்கே மரவர் தெருவில் இருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த உலகத்திலே பெண்கள் இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது, தாய் தான். அன்னை தெரசா நீங்கெல்லாம் அது யோசிக்குது, தெராசுன்றானே காய்கறி இதுன்னு இருக்கிறானா, தெராசு கிடையாது, படிக்கல். அன்னை தெரசா, அன்னை தெரசா என்ற யார்? யாரும் அனாதை அல்ல, நான் உறவாக இருக்கிறேன் என்று எத்தனையோ ஏலவாளைகளை அனாதைகளை வளர்த்த உத்தம தாய் என்றால் அன்னை தெரசா. அதான் என்னோட தாய்மார்கள். அது கைதட்டாதுக்கு எப்படி கைதட்டும், பூரா சேட்டு மக கைதட்டுங்கத்தா. ஆம்பளையால் எப்படி தட்டாக பற்றியலா கைதட்டம். என் அன்பு சின்ன தம்பிகள் எல்லாம் ஏனே ஓட ஓட வர உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க உட்காருங்க, வாங்க வாங்க வாங்க. தம்பிகள் பூரா படித்து பெரிய பெரிய அதிகாரியாக வரணும். எப்படி வருவேன்? பூரா பிரிப்பேடு விளையாடுறேன், கேம் விளையாடுறேன். பள்ளி கல்வி அவசியம். இதே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகில் இருக்கிறது பேய்க்கரும்பு. அங்கேதான் பிறந்தார் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் யார் என்றா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எதையுமே சேமிக்க வைக்காமல் உயிர் உள்ளவரை நாடு நாடு என்று பேரும் புகழும் பெற்று இந்த தமிழ்நாட்டுக்கு பேர் சேர்த்து சென்றார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்தான் சொன்னார், நான் இல்லாவிட்டாலும் இளைஞர் கையில தான் இந்த இந்தியா இருக்கு என்று சொன்னார். உண்மையில் ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்றது 100க்கு 100 பலிக்குது. இளைஞர் கையில தான் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. கப்பு, சைடிஸ், கணேஷ் போயில, பூலிப்பூ எல்லாம் அவன் கையில தான் இருக்கு. அவர் நாட்டுக்கு ஏதாவது செய்ய சொன்னாரு, அவன் வாய்க்கு செய்கிறேன். தம்பி, நீங்களாம் சிரியக்கூடாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார்? ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிப்பா. சரி, பராசக்தி படத்தில் சிவகார்த்தி என்ன வேஷம் போட்டாரு? அதுனா உணர்ச்சியா சொல்றியா? அன்னைக்கு ஒரு ஊர்ல ஏபிஜே அப்துல் கலாம் என்ன செஞ்சாரு? சின்ன பையன் இருந்துச்சு, வெடி வச்சாருன்னு. அதுவும் உண்மைதான். வெடி என்றால் தூய தமிழிலே ஏவுகணை என்ற அர்த்தம். இப்படித்தாரா சொல்லணும். வேற இங்க இருக்காங்க பெரியவங்கள்லாம். இந்த பெரியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில எத்தனை அடிபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார். அந்த வலியும் வேதனையும் பெரியவங்களுக்கு தான் தெரியும், இளைய சமுதாயத்து தெரியவில்லை. அரசியலில் இருப்பதும் ஒரு சாதித்தது தான். உண்மையிலே ஐயா உட்கார்ந்துருக்காரு. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை இன்னல்கள், எல்லா இடத்துலையும் போட்டி போறாம இருக்கான். இன்னைக்கு ஒன்று சொல்றேன், போராமை இருந்த உலகத்திலே அதையெல்லாம் சகித்து கொண்டு போட்டி போட்டு வாழ தெரிந்த மட்டும்தான் இவ்வுலகிலே வாழ முடியும். இல்லைன்னா சோழி முடிஞ்சு தண்டவாளத்தில் படுத்துரு. உலக நாட்டிலே தமிழ்நாடு முதலிடம். ஓட்டப்பந்தயத்தில் கிடையாது, மாட்டு வண்டி பந்தயத்தில் கிடையாது, எதுலையுமே கிடையாது. உலகத்திலே தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது. எதுல? செய்வனை வைக்கிறது இல்லை. சிரிச்சுக்குங்க வெக்கம் இல்லாம. எங்க பார்த்தாலும் எலுமிச்சம்பளம், கழுத்திருப்பேன் சேவை மண்டை பிதைச்சு வச்சிருக்கேன். அதுலேயும் பொம்பளைய ஊரா மண்ணவாரி தூத்தி நாட்டில் மண்ணு இல்லை. இனிமேல் பெண்கள் எல்லாம் தண்ணி சண்டைக்கோ பக்கத்து வீடு சண்டைக்கோ மண்ணவாரி தூத்துவன் என்று அந்த வசனத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரைடு ஓவர். இனிமேல் எம்சாண்டாலி தூத்திடுவேன், பீசாண்டாலி தூத்திடுவேன் என்று சொல்ல வேண்டும். அது ரைடு கிடையாது, நீதி. அஜித்து மயிரை புடுங்கினேன்ட்டேன், கடுப்பேத்துறேன் பேப்பயமே. ஏன்னா இன்னைக்கு அடக்கி வாசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு குணம் இருக்கு, அது யூடியூப்ல பார்த்தா தான் தெரியும். யானை கதை சொன்னவே வீட்டுக்கு போயிரு. யானை கதை அதையும் நான் யானை கதையை அழகா சொல்லுவேன் முருகா. அந்த மாதிரி இல்லை, வேற ஆங்கி. எல்லாரும் கதையை கவனிங்க.
மண்டபத்தில் ஒரு யானை, அப்படியே சிரிப்பியிலே, ஒரு யானை டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. அந்த மண்டபம் டீ கடையில் இருந்து மதிமரியாதைக்குரிய எங்களது ஐயா சேர்மன் ஐயா அன்போடு வந்து நம்மளுடைய விழாவை சிறப்பித்து சென்று கொண்டிருக்கிறார். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜா ஐயா அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்கள் ஐயாவுக்கு கடைசி வரைக்கும் எங்கள் ஐயாவை காசு கொடுக்காம போயிட்டார். எனக்கு கொடுக்கவே இல்லை ஐயா, கொடுப்பார் எங்கள் ஐயா, என்ன வேணா செய்யும். யானை கதை பாடத்தை கவனிக்க எல்லாரும். தம்பி நீ யானை கிடையாது, அல்றானடா மடுவு. இந்த யானை டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. அப்போ ஒரு எலி இந்த யானைகிட்ட போய் கேட்டிருக்கேன், உனக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த யானை சொல்லியிருக்கு, நீ முத்தம் கொடுத்தா பார்க்குறவேன், நீ செருப்பிட்டு அடிச்சு போடுவேன், பப்ளிக்கில் முத்தம் கொடுக்க வேணாம், தென்னந்தோப்புக்கு வந்துடு, அங்கே முத்தம் கொடு அப்படின்னு. போய் இந்த எலி அந்த யானைக்கு முச்சுன்னு முத்தம் கொடுத்துருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநி விழுந்திருக்கு திடீர்னு. அந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக கொடுக்குவா, வேற வழி இல்லை, சப்செட் நோ. என்னடா அதிசயமாயிரா சிரிக்கிறேன், கேன்னு மாடுகள்லாம் அத்துரு போயிடும். தமிழுடைய திருநாள் தை திருநாள். இந்த பொங்க வைக்க கிளம்பிட்டாரு நீக்குற பாய்ஸ். தை திருநாள் தமிழுடைய திருநாள். என்ன தாயே உங்களை தாத்தா யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? போய் பண்டிகை பொங்கல். பொங்கலை வைத்தா எங்க அப்பத்தா எதுல? மண்பானை ப்ரோ. மண்பானையில பொங்க வச்சு அன்றைய காலத்திலே அரிசி மாவுல கோலம் போட்டாங்க. இன்னைக்கு கோலம் போடுற 9 வரை தண்டி உலக்க மாதிரி ஊதாங்கோலம் மாதிரி 70 ஓட்டை வச்சிருக்கேன். கோலப்பொடியை கலந்து உருட்டி விடுது. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை வாசலை விழுந்து 2 பேரும் மசரை பிடிச்சி அட்டை ஓட்டு. உன் கோலப்பொடி அப்படி இங்கே வரலாம். இன்னைக்கு கெமிக்கல். அன்றைய காலத்திலே அப்பத்தா போட்ட அரிசி மாவை தின்று எறும்பு வாழ்த்தி விட்டு வாழ்ந்தது. இன்னைக்கு கெமிக்கலை போட்டு எறும்பு தின்றுட்டு அங்கனே செத்து போகுது. மண்பானை. மண்பானைகளை பச்சரிசியை அள்ளி போட்டு மண்டபலத்தை இடிச்சு போட்டு அப்பத்தா கிண்டுனா அப்படி இருக்கு. இன்னைக்கு பூரா குக்கரில் வைக்கிது பொங்கச்சோறு. கரு புருன்னு விசில் அடிச்சு விசிலை திறந்து குக்கரை பார்த்தா களியா இருக்கு. இது என்னன்னு புரிஞ்சு கேட்கிறாரு, என்னம்மா இது? இதே பொங்க ஒரு நக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு, பொங்க முடிஞ்சு. ட்ரெயினை நிப்பாட்டுங்க, நீ பார்த்துட்டு போட்டோம். ஐயோ, அது தண்ணியை போட்டால் ட்ரெயின் கூட நம்ம ஆளுக்கு டாட்டாஜி மாதிரி தெரியும். எங்கள் ஊர் மானாமதில் பற்றியா கொஞ்சம் தண்ணியை போட்டு நிறைய போதில் நெஞ்சு கட்டிக்கிட்டு ட்ரெயின் வருது, நிப்பாட்டுறா வெண்ணமைனேன்ட்டேன். அப்புறம் அவ்வளோதான் நீர்மலைக்கு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு ஆறுன்னு வச்சிருக்காங்கடா. ரயில்வே கட்டை ஒட்டி மாடுகள்லாம் கட்டி வச்சோம்னா அத்துக்கிட்டு போயிடும். ஆனால் அந்த ட்ரெயின் அப்படி திருப்ப முடியுமா? ட்ரெயின் ப்ரோ, ட்ரெயின் பேசஞ்சரு பயலுகடா, எல்லாமே இந்தியா இருக்கு. கேப்பையா ஓகே, நாடகம் பயலுகடா. கொடூரமா கல்லை விட்டு எரிஞ்சிட்டு போனாலும் பிடிக்க முடியாது அவங்கள. ரைட் ரைட். சவுண்ட்லாம் போப்பா. எந்த வண்டி அடிச்சாலும் கேள்வி உண்டு, ட்ரெயின் அடிச்சா மட்டும் கேள்வி கிடையாது. உண்மைதானே? அந்த கணேஷ் போயில போட்டேன். கணேஷ் போயில இதுக்கு ஏன் கணேஷ் போயில்னு வச்சாங்க? ஏன்னு அதை முத போட்டவன் பேரு கணேசே. அதனால கணேஷ் போயில என்ன சொன்னாலும் நம்பிட்டு போகணும், இல்லை காசை வெட்டி போட்டுருவேன். அதே மாதிரி புலிப். ஏன் அது பேரு புலிப்? கூலிங்கிலே வப்பு, முதட்டில் வப்பு, பூலிப்பு. நம்பன முருகா அரைஞ்சு விடுவேன். என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிறேன். அப்போதுக்கு அவங்க 2 கொட்டுவேன். வீங்கி வர உட்காந்துட்டாங்க காது ஊத்து வீட்டில் வீடியோ எடுக்கிற மாதிரியே. பூரா எடுப்பாங்க. காலையில் வீடியோ போட்டு விட்றான்னா சார்ஜ் இல்லைன்னு வாங்கி இவங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் சலுப்புறேன். பெற்ற தாய் தம்பி உங்களைத்தான் சொல்கிறேன். அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்களாம் நல்ல வழியே நடந்து அப்துல் கலாம் ஐயா, உன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா எப்படி பேர் வாங்கிட்டு போனாங்க, அந்த மாதிரி நீங்கள்லாம் பெரிய ஆளாக வரணும் ஐயா. எங்கே வர்ற?
15 வயசானவனே போய் அப்பாட்ட சுரண்டானே, சீக்கிரம் அத்தம்மாவை கேளுப்பா அப்படின்றேன். எப்படி வழக்கு? 100 நாள் வேலை திட்டம், அருமையான வேலை திட்டம். போவையில்லாதா? 100 நாள் வேலைக்கு போவையில்லை இங்கே கிடையாதா? அப்படியே இங்கே 100 நாள் விட்டால் அது சல்லியை பூரா பிறகிட்டு போயிடுவேன். ட்ரெயின் தெருவில் தெரியும். இந்த வேலை திட்டம் அற்புதமான திட்டம். இந்த வேலையினால எத்தனையோ வயதானவர்கள் யாரு கையும் ஏந்தாம தன்னுடைய சொந்த கையிலே இந்த 100 நாள் வேலை பார்த்து பசியை போக்கி கொண்டிருக்கிறார். நான் கைதட்டு பெருமையத்தான் சொல்லு.